ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரிக்ஸ் ஆரி ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆரி ஒர்க் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். நம்ம ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் ஆல்ரெடி போட்டுட்டே இல்லையா, அதையே நம்ம வந்து எம்போஸ்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ப்ளவுஸில் நிறைய டைம் இதை யூஸ் பண்ணுவோம். த்ரெட் ஒர்க்காக யூஸ் பண்ணலனாலும் பீட்ஸ் ஒர்க்கு அப்படி சொல்லி நிறைய விதத்தில் வந்து இந்த கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் போக போக பீட்ஸை வச்சு என்னென்ன எதெல்லாம் வச்சு நம்ம வந்து கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாமே நம்ம உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் பேஸ். எம்போஸ்டாக பண்ணுற எல்லா ஒர்க்குக்குமே, லீஃபாக இருக்கட்டும், எந்த ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், மேட் ஃபில்லிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து எம்போஸ்டாக பண்ணுறது இந்த சேம் ப்ராசஸ். கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இப்போ பீட்ஸ்னால் நம்ம ஒரு லைன் பீட்ஸை வச்சே கீழே கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுப்போம். அந்த மாதிரி லைட் சேஞ்ச் தான். பட் வந்து நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் சேமாக தான் வரும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஈக்குவலாக ஒரு பாக்ஸ் டைப்பில் வரைஞ்சி வச்சுருக்கேன். சரியா, ரொம்ப அகலப்படுத்திக்க வேண்டாம். சரியா, நம்ம இப்போ தான் பழகிறோம். ஸோ சிம்பிளாக இவ்வளோ வரைஞ்சால் போதும். அகைன் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பைப்பிங் த்ரெட். இது எல்லா ஹோல்சேல் ஷாப்லேயும் கிடைக்கும். அதாவது டெய்லரிங்க்கு தேவையான திங்ஸு, ஆரி ஒர்க்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களா, அங்கே நீங்கள் பைப்பிங் த்ரெட் அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க. பாருங்கள், பைப்பிங் த்ரெட். ஓகேவா, கொஞ்சம் சைஸஸும் சம்டைம்ஸ் இதை விட சின்னதாகவும் கிடைக்கலாம், பெருசாகவும் கிடைக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல சென்டரில் என்ன ஒர்க் பண்ணாலும் அதோட சென்டரில் நம்ம பண்ணணும். அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா, இப்போது இந்த சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக நம்ம என்ன பண்ணணும், க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு இந்த சைடில் உள்ளது சம்டைம் நம்ம வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கா, அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் மாதிரி பண்ணி விட்டுங்க. அகெயின் இந்த சைடும் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, சென்டரில் நம்ம வந்து ஒட்ட போகிறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். ஸோ இது பாருங்கள், இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஆரி ஒர்க்குக்கு டெய்லரிங்க்கு தேவையான கடைகளெல்லாம் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. சரியா, ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ மினிமம் ப்ரைஸ் வந்து பாருங்கள் 20-15 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே இந்த த்ரெட்டை அப்படியே நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் சென்டரில். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது க்ளூ அப்ளை பண்ணும்போது ரொம்ப அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா, லைட்டாக பேஸ்ட் பண்ணால் போதும். ப்ரொஃபஷ்னல் எல்லாருமே இந்த க்ளூ அப்ளை பண்ணாமல் கூட யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், நம்ம வந்து ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எம்போஸ்ட் கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போடுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். நீடில் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில். த்ரெட்டு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டை வச்சு பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே அதாவது இந்த த்ரெட் ஒர்க்குக்கு, அதாவது இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். எதனால் அப்படின்னா, நம்ம வந்து கம் மட்டும் போட்டால் சம்டைம் உருவி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு மேலே ஸ்டிச் கொடுக்க போகிறோம். என்ன ஸ்டிச் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஜிக்ஸாக்
ஸ்டிச்சஸில் 2 டைப் பார்த்தோம் இல்லையா, அதில் டைப் 2 நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் போய் பாருங்கள், நம்ம போட்டிருக்கோம். அந்த டைப் 2 தான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த த்ரெட்டோட எட்ஜில் இருந்து நான் வந்து த்ரெட்டை வெளியில் எடுக்கேன். அகெயின் நம்ம வந்து கிராஸாக கொடுப்போம் இல்லையா, ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ், அதே மாதிரி கிராஸாக கொடுத்துட்டு லாக் போடாமல் இப்படி நம்ம வந்து கிராஸாக கொடுக்கணும் ஸ்டிச்சஸை. வேறு எதுவுமே இல்லை. நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, டைப் 2, அதே தான், அதை தான் நான் போட்டுட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கிராஸாக கொடுக்கும், அதே நேரத்தில் மேலே என்ன கொடுக்கல, லாக் கொடுக்கல, அவ்வளோதான். நார்மல் செயின் மேலே கொண்டுட்டு போகிறோம், அதை வந்து கிராஸாக கொண்டுட்டு போகிறோம், அவ்வளோதான். அகெயின் கீழே கொண்டுட்டு வரோம், அகெயின் மேலே கொண்டுட்டு போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம பேஸ்ட் பண்ணியிருந்தாலும் த்ரெட்டு, அதாவது இந்த த்ரெட்டு மட்டும் உருவி வந்துடக்கூடாது இல்லையா, அது ஒரு சேஃப்டிக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். எப்போவுமே நம்ம பேஸ்ட் பண்ணுறத விட அந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட்டோ எந்த இதாக இருந்தாலும் ஒர்க் பண்ணி வச்சா, அதாவது த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு வந்து நல்லது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ முடிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து இந்த த்ரெட்டை வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து உருவி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது கொடுத்தோம். இனிமேல் தான் நம்ம வந்து எம்போஸ்ட் கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த எட்ஜில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிடுவேன். சரியா? எடுத்துட்டு ஒரு சின்ன செயின், அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு கொண்டுட்டு போகிறேன். கரெக்டாக அந்த பாக்ஸு கிட்டே கொண்டு போங்க. ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் வாங்க. ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே இந்த பாக்ஸோட ஷேப்புக்கு ஏற்றாப்படியே நம்ம கொண்டுட்டு போகணும். ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். முதல்ல இந்த சைடு போட்டுக்கோங்க, அடுத்து இந்த சைடு போட்டுக்கோங்க. ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் இங்கிட்டு வாங்க, இந்த சைடு வாங்க. செயின், ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் மேலே கொண்டுட்டு போகிறோம். ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் கீழே கொண்டுட்டு வரோம். ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் மேலே கொண்டுட்டு போகிறோம். ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் கீழே வரோம். ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் மேலே போகிறோம். ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் கீழே வரோம். ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். நம்ம ஒர்க் பண்ணும்போது கீழே வந்து நம்ம த்ரெட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது தெரியாத அளவுக்கு என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அகெயின் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கீழே கொண்டுட்டு வரோம். அது பக்கத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கும். சரியா? நம்ம கீழே கொண்டுட்டு வரோம். அது பக்கத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே கொண்டுட்டு போகிறோம். அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இதே சேம் ப்ராசஸாக தான் நம்ம வந்து வீடியோவோட எண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதாவது ஒர்க் பண்ணும்போது கேப் விடாமல் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு விஷயம், கீழே போட்டிருக்க த்ரெட் வந்து ரொம்ப தெரிஞ்சாலும்
ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரியாத அளவுக்கு பண்ணுங்க சரியா. அதாவது என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தெரிய தான் செய்யும், லைட்டாக தெரிஞ்சால் ஓகே, ரொம்ப தெரியக்கூடாது. அகெயின் ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் கீழே கொண்டுட்டு வரோம், ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் மேலே கொண்டுட்டு வரோம், ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து நம்ம எம்போஸ்டாக பண்ணாமல் நார்மலாக கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, பார்த்துட்டு வாங்க சரியா. அப்படி புரியலை அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ணல, அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல கொடுத்துட்டு வரோம், ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். இதை தான் நம்ம அப்படியே கொடுத்துட்டே வரோம், மேலேயும் கீழேயுமா. ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். ஸோ இப்போ கீழே கொண்டுட்டு வரோம், ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேம் ப்ராசஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுற போகிறோம், இந்த எண்டு வரைக்கும் கொண்டு போக போகிறோம் சரியா. முடிச்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். பாருங்கள் நமக்கு வந்து கிராஸாகவே வந்திருக்கும். இப்படி இப்படி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எட்ஜு வந்து ஈஸியாக கவர் ஆயிரும். பாருங்கள் எட்ஜுக்கு வந்துட்டோம், சேமாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மேலே அகெயின் கீழே கிராஸாக வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம், வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ பாருங்கள் நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் சரியா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம். ஸ்டார்டிங்கில் மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச் அப்படியே மேலே கொண்டு போக உங்களுக்கு கிராஸாக அப்படியே அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டிச்சு போட வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம முடிச்சிட்டோமா, இப்படி விட்டால் நமக்கு ஒரு மாதிரி கிளம்ஸியாக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த சைடில் 2 லைன் வந்து சில்க் த்ரெட்லேயோ இது பீட்ஸோ ஏதோ வச்சு நம்ம ஃபில் பண்ணி விட்டுடலாம் சரியா. இதை பேஸ் பண்ணி வச்சு தான் நம்ம இந்த எம்போஸ்டாக பண்ணுற எல்லாமே பண்ணுவோம். அதாவது சில இது ஃப்ளவரே எடுத்துக்கிடுவோம், எல்லா ஃப்ளவர்லேயுமே நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை வந்து கொடுக்க முடியாது. சில இதில் வந்து நம்ம கிராஸாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த எம்போஸ்டாக பண்ண வேண்டியது இருந்தால் இந்த மெத்தடை தான் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச். இப்போ வந்து 2 லைன் வந்து சில்க் த்ரெட்டில் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எம்போஸ்டு கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை முடிச்சிட்டோம் இல்லையா. பாருங்கள் நம்ம 2 லைன் வந்து சில்க் த்ரெட்லேயும் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு நம்ம சென்டரில் வச்ச த்ரெட்டு தெரியுதான்னு பாருங்கள். நம்ம வந்து சுத்தமாக உங்களுக்கு வந்து சென்டரில் வச்ச த்ரெட்டே தெரியாது.
பாருங்கள் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எம்போஸ்டாக அழகாக இருக்கும். நம்ம இந்த ஒர்க் பண்ணும்போது சென்டரில் இருக்க த்ரெட்டு தெரியக்கூடாது, கேப் வரக்கூடாது. அப்படி பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஸ்டிச். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.